ஷலோம் டியார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த புதிய நாள்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கனப்பொழுதையும் எவ்வளவு அழகாய் பாதுகாத்து நடத்தி வருகிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு இத்தனை நன்மைகளை நான் எதிர்பார்த்திருந்தேன், இவ்வளவு ஆசீர்வாதக்கான எதிர்பார்த்தேன், எனக்கு இன்னும் வரல, எனக்கு இன்னும் அது தாமதிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்க சற்று நிதானித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த ஒரு நிகழ்வு, அதனுடைய மகிமையை நீங்க ஒவ்வொரு செகண்டும் அனுபவிச்சுட்டு வரீங்க. அதே போலதான் இன்றைக்கு அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அதாவது இதுவரை அல்ல, இதற்கு மேல் நாம் பார்க்க போகிற ஆசீர்வாதங்கள், இதற்கு மேல் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நமக்காக செய்ய போகிற நன்மைகள், மேன்மைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் நாம் முந்தின ஆசீர்வாதங்களை பார்த்து நான் ஜெபம் பண்ணதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கத்து தந்திருக்கிறான்ற ஒரு மனரம்யத்தோடு இருந்தாலும், இனிமே வரப்போற ஆசீர்வாதத்தை பார்த்து நாம் மிகவும் கலிகூறத்தக்க, நாம் சந்தோஷிப்பிக்கத்தக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும், உலகத்தில் உள்ள அனைத்து மேன்மைகளையும் உருவாக்கின கர்த்தர், ஒரு மனிதனால் செய்ய முடியாதை செய்து முடித்து நம் முன்பாக வைத்திருக்கிற கர்த்தர் நம்மை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அதாவது நம்மை அவருடைய வல்லமையின் பிரகாரத்திலிருந்து, அவருடைய மகிமையின் பிரகாரத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறேன் என்கிறார். எனவே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய், தேவன் நம்மை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை மகிழ்ச்சியோடு துவக்கம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.